ஒரு ஸ்கூலில் டிசபிலிட்டி சில்ட்ரன் படிக்கிறனால மட்டும் அந்த ஸ்கூல் வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஆயிடாது. ரியல் இன்க்ளூஷன் எப்போ வரும் அப்படின்னா, வென் எவ்ரி சைல்ட் கேன் என்டர் த ஸ்கூல், லேர்ன் இன் த சேம் கிளாஸ் ரூம், அப்புறம் எல்லாருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், சக்சீட் பண்ண வைக்கணும் வித்தவுட் எனி பேரியர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் இதில் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து யூனிட் 1 and 2 ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமிங் டு த இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் யூனிட் 1 and 2ல என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து த பர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் டிஃப்ரென்ஷியேட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃப்ரம் ஸ்பெஷல் எஜுகேஷன். உள்ளடக்கிய கல்வியை சிறப்பு கல்வியிலிருந்து வேறுபடுத்துக. ரைட் அ நோட் ஆன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்கிய கல்வி பற்றி ஒரு குறிப்பு எழுதுக. யூனிட் 2லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ரைட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொமோட் சக்சஸிவ் இன்க்ளூஷன். வெற்றிகரமான உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் வழிகளையும் முறைகளையும் எழுதுக. சஜஸ்ட் த வேஸ் டு ப்ரொமோட் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன். வெற்றிகரமான உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதற்கான வழிகளை பரிந்துரைக்கன்னு கேட்டிருக்காங்க. கமிங் டு த எஸ்ஏ டைப் கொஷின், யூனிட் 1ல ஆக்ட்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்கிய கல்வியின் சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்களை விளக்குக. நெக்ஸ்ட் கான்செப்ட், நீட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்கிய கல்வியின் கருத்து, தேவை மற்றும் கொள்கைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இன் இந்தியா ஃப்ரம் த ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ். அதாவது அந்த ஹிஸ்ட்ரி எழுத சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியின் தோற்றத்தை வரலாற்று பார்வையில் விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ சிடபிள்யூஎஸ்என், அவங்களுக்கு சிறப்பு தேவையுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்களை விளக்குக. அப்புறம் யூனிட் 2லேருந்து பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ன, உள்ளடக்கிய கல்விக்கான தடைகளை விளக்குக. டிஸ்கஸ் த பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் சஜஸ்ட் அ ஃபியூ மீன்ஸ் டு ஓவர் கம் த பேரியர்ஸ். ஸோ உள்ளடக்கிய கல்விக்கான தடைகளை விவாதித்து அவற்றை தவிர்ப்பதற்கான சில வழிகளை வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த கெப்பாசிட்டி பில்டிங் அமாங் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்கிய கல்வியில் ஆசிரியர்கள் மற்றும் பங்குதாரர்களுடைய திறன் மேம்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்க்ளூசிவ் ஸ்கூல். உள்ளடக்கிய பள்ளிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் அதை பற்றி விளக்க சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் ஹவு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கண்ட்ரிபியூட் டு பில்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது எப்படி ஆசிரியர்களும் பங்குதாரர்களும் எவ்வாறு பங்களிக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் விளக்கி எழுதணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 7 டாபிக்ஸ், ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த 7 டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி. ஸோ உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வீல் சேர் யூஸ் பண்ண முடியும் அவங்க படிக்கிற இடத்துல. ஒரு ரெகுலர் கிளாஸ் ரூமில் ரேம்ப் இருக்குது, மற்ற சில்ட்ரன் கூட அவங்களால சமமாக பழக முடியுது. ஸோ ரேம்ப் ஃபெசிலிட்டியை இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் சூட்டபிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி தர்றது உட்கார்றதுக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நார்மலான குழந்தைக்கு சமமாக இந்த டிசேபிள் சில்ட்ரனும் அங்கே வந்து பங்கு பெற முடியும். ஸோ வித் இப்போ கண்ணு தெரியாத கொஞ்சம் பார்வை குறைபாடுள்ள குழந்தைங்களுக்கு பிரெய்லி புக்ஸு, அசிஸ்டிவ் டெக்னாலஜி அண்ட் டீச்சர் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ கம்மிங் டு த மீனிங், ஆல் சில்ட்ரன் லேர்ன் டுகெதர் இன் த சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம் வித் சப்போர்ட். அனைத்து குழந்தைகளும் தேவையான ஆதரவுடன் ஒரே வழக்கமான வகுப்பறையில் ஒன்றாக கற்கின்றனர். ஸ்கூல் கரிக்குலம், டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆர் மாடிஃபைட் ஃபார் த லேர்னர். ஸோ இந்த மாணவரின் தேவைக்கேற்ப பள்ளி பாடத்திட்டம், கற்பித்தல் மற்றும் மதிப்பீடு மாற்றப்படுகின்றன. அதுவும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா நீடு. இது எதுக்காக நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம், ஏன் இது இம்பார்ட்டன்ட், என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தர்றதுக்கு, சமமான கல்வி வாய்ப்பு, ப்ரிவென்ட் செக்ரிகேஷன். அதாவது இட் ப்ரிவென்ட்ஸ் த செக்ரிகேஷன். ஸோ அந்த குழந்தை மட்டும் லெஃப்ட் அலோனாக தனியாக இல்லாமல் நம்ம வைக்கிறோம். பிரித்து வைப்பதை தடுத்தல். எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வியை இது ஊக்குவிக்குது. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், மனித உரிமை அண்ட் சமூக நீதி. ஓவரால் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சி. ப்ரிப்பரேஷன் ஃபார் சோஷியல் லைஃப், ஒரு சமூக வாழ்க்கைக்கு வந்து இதை நம்ம தயார்படுத்துகிறோம் குழந்தைங்கள. இதோட பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், டுகெதர்னஸ்,
ஒன்றாக கற்றல், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், பார்ட்டிசிபேஷன் எல்லாத்தையும் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, பங்கேற்பு, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மை, ரிஜெக்ட்ஸ் த செக்ரிகேஷன், அதாவது பிரித்து வைப்பதை நிராகரிக்கிறது, அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், தனிநபர் வேறுபாடுகளை மதிக்கிறது, நோ எக்ஸ்க்ளூஷன், யாரையும் வந்து இந்த இடத்துல நம்ம விலக்கி வைக்கிறது இல்லை. சிஸ்டம் சேஞ்ச், கல்வி அமைப்பு மாற்றம், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பிரின்சிபல். இதோட ஃபீச்சர்ஸ், சிறப்பியல்புகள் பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ், அருகாமை பள்ளிகள், அண்ட் ஏஜ் அப்ராப்ரியேட் ரெகுலர் கிளாஸஸ், வயதிற்கேற்ப வகுப்பு நமக்கு கிடைக்குது, அண்ட் ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் அண்ட் டீச்சிங் நமக்கு கிடைக்குது, நெகிழ்வான பாடத்திட்டம் அண்ட் கற்பித்தல் நமக்கு கிடைக்குது, சைல்ட் சென்டர்ட் டீச்சிங்காக இது இருக்குது, குழந்தை மைய கற்பித்தலாக இருக்குது, பேரியர் ஃப்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தடையற்ற உட்கட்டமைப்பு, ஏன்னா இன்க்ளூசிவ் சில்ட்ரனும் உள்ளே வந்துடுறாங்க, அந்த இடத்துல எந்த தடையும் இருக்கிறது இல்லை, டீச்சர் சப்போர்ட் இருக்குது, ஆசிரியர் ஆதரவு, ஃப்ளெக்சிபிள் அசஸ்மெண்ட், நெகிழ்வான மதிப்பீடு, பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டியாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பெற்றோரும் சமூகமும் பங்கு பெற முடியும். இதோட பெனிஃபிட்ஸ், பயன்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அசஸ், சமமான கல்வி வாய்ப்பு, பெட்டர் அச்சீவ்மெண்ட், சிறந்த கல்வி அடைவு, கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பியர் இன்ட்ராக்ஷன், அவங்க சேம் ஏஜ் சில்ட்ரன் கூட தொடர்பு கொள்ள முடியுது, சோஷியல் அக்செப்டன்ஸ், சமூகமாகவும் அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க, இண்டிபெண்ட் லிவிங் ஸ்கில்ஸ், சுயசார்பு வாழ்க்கை திறன்கள் வந்து அதிகரிக்குது. ஃபார் சில்ட்ரன் வித்தவுட் டிசபிலிட்டிஸ், நார்மல் சில்ட்ரனுக்கு இது எப்படி பயனுள்ளதாக அமையுது, அவங்க வந்து இன்னொரு குழந்தைய ஏற்றுக்கிறாங்க, அந்த டைவர்சிட்டியை ஏற்றுக்கிறாங்க, பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்தல் தன்மை வருது, கோஆப்ரேஷன் அண்ட் ஹெல்பிங் டெண்டன்சி வருது, ஒத்துழைப்பு அண்ட் உதவும் மனப்பான்மை, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வருது, ரிடக்ஷன் ஆஃப் ப்ரீஜுடிஸ், அதாவது பாரபட்சம் குறைதல், பார்ஷியாலிட்டி இருக்கிறது இல்லை, ரெஸ்பெக்ட் த டிஃப்ரென்சஸ், வேறுபாடுகளை மதித்தல் தன்மை வருது. ஸோ இதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. Next topic is historical development, acts, policies and programs of inclusive education. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a child with visual impairment, கண்ணில் குறைபாடு இருந்தாங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு செப்பரேட் ஸ்கூல், ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் வந்து படிக்க வைப்பாங்க. பட் இப்போ பிகாஸ் ஆஃப் த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், அந்த குழந்தையும் நார்மலான ஒரு பக்கத்தில் நெய்பர்ஹுட் ஸ்கூல்லே போட்டு நம்மளால் படிக்க வைக்க முடியும். பிரெய்லி புக்ஸை வச்சு அசிஸ்டிவ் டெக்னாலஜி அண்ட் டீச்சர் சப்போர்ட்டோட அவங்க படிக்கலாம். ஸோ அது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பீரியட். ஸோ எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரிட்டிஷ் பீரியடில் என்ன நடந்துச்சு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் 1960s, 1974, 1986, ஸோ 1997 வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் டெஃப் இன் பாம்பே வந்து ஆரம்பித்தாங்க 1883. அண்ட் 1887 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபார் பிளைண்ட் இன் அம்ரிஸ்தரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸில் செப்பரேட் இன்ஸ்டியூஷன் ஃபார் விஷுவல், ஹியரிங் அண்ட் இன்டெலெக்சுவல் எபிலிட்டிஸ். இந்த இயரு அப்புறம் என்ன ஆரம்பிச்சப்பட்டது அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுசார் குறைபாடுகளுக்கான தனி நிறுவனங்கள். 1960s டீச்சர் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபார் விஷுவல் இம்பேர்மெண்ட் சில்ட்ரனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கான ஆசிரியர் பயிற்சி வந்து தொடங்குறாங்க. அண்ட் 1974 பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புக்ஸு, யூனிஃபார்மு, டிரான்ஸ்போர்ட்டு, அசிஸ்டிவ் டெக்னாலஜி எல்லாமே தராங்க. அண்ட் 1986 தே ரெக்கமெண்டட் இன்டகிரேஷன் இன்டு த ஜென்ரல் எஜுகேஷன், பொது கல்வியில் ஒருங்கிணைக்கிறாங்க. 1987 ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் MHRD அண்ட் யூனிசெஃப் வருது. MHRD மற்றும் யூனிசெஃப் இணைந்த திட்டம். அதுக்கப்புறம் 1992 ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் மூலமாக it implemented NPE in 1986. ஸோ தேசிய கல்விக் கொள்கை மூலமாக இதை கொண்டு வராங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. DPEP 1997 வந்தது, இன்க்ளூசிவ் ஃபிலாசபி இன் பிரைமரி எஜுகேஷன், தொடக்க கல்வியல் உள்ளடக்கிய தத்துவம் அது. ஸோ இந்த இயர் என்ன வந்துச்சு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சம்மந்தமாக அப்படின்றத கண்டிப்பாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் என்னெல்லாம் இருக்குது, அரசியலமைப்பு ஏற்பாடுகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னது, ப்ரீஆம்பிள் முன்னுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லாரும் இங்கே சமம், அந்தஸ்து மற்றும் வாய்ப்பு, சமத்துவம் இங்கே வந்து முக்கியம். ஆர்டிகல் 41 சொன்னது சட்டப்பிரிவு 41 ரைட் டு எஜுகேஷன், ஒர்க் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ், கல்வி, வேலை மற்றும் பொது உதவி உரிமை. ஆர்டிகல் 45 சொன்னது சட்டப்பிரிவு 45 ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பற்றி எழுதிருங்க.
86th அமெண்ட்மெண்ட் 2002ல ஆர்டிகல் 21A எஜுகேஷன் ஃபார் 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் இருக்குது, இந்த 4. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து RCI ஆக்ட்னு ஒன்று இருக்குது, இந்திய மறுவாழ்வு சட்டம் 1992. ஸோ ரெகுலேட் ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அதே மாதிரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995, 1999ல் வந்தது. 2009ல் வந்து RT ஆக்ட். இது எல்லாமே இவங்களுக்கு ஃபேவராக இருக்க ஆக்ட்ஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, முக்கியமான திட்டங்கள். SSAவை சொல்லலாம், சர்வ சிக்ஷா அபியான். அது சொல்கிறது எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்கிறது. எல்லாமே CWSனையும் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெய்பர்ஹுட் ஸ்கூலில் சீட் தரணும் அவங்களுக்கு, எந்த குழந்தையும் இந்த இடத்துல நீங்கள் நிராகரிக்கக்கூடாது. அண்ட் IECYD ஆக்ஷன் பிளான் 2005 என்ன சொல்லுதுன்னா, ஃபுல் இன்க்ளூஷன், அசசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லுது. நேஷனல் பாலிசி ஃபார் பர்சனல்ஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் 2006 என்ன சொல்லுன்னா, ப்ரொமோட்டட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரிசோர்ஸ் சென்டர்ஸ் எல்லாமே. அண்ட் IEDSS 2009ல் சொல்கிறது இன்க்ளூசிவ் செகண்டரி எஜுகேஷன் ஃபார் 14 to 18 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு. இதுவும் வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு ஃபேவராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் CWSN. ஒரு சைல்டு வந்து ஹியரிங் எம்பேர்மெண்ட்டோடு இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூலில் படிப்பாங்க. ரெகுலர் ஸ்கூலில் அவங்கள சீட்டு தரமாட்டாங்க. பட் இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் மூலமாக தே கேன் லேர்ன் ஃபுல்லி வித் கிளாஸ்மேட்ஸ் யூஸிங் விஷுவல் மெட்டீரியல்ஸ் வச்சு. அவங்களுக்கு மட்டும் தனியாக விஷுவலாக சொல்லி தருவாங்க, விஷுவல் மெட்டீரியல்ஸ் வச்சு. அண்ட் சைன் லாங்குவேஜ், இதுக்கான டீச்சர் ட்ரைனிங்கும் வந்து தராங்க. ஸோ சைன் லாங்குவேஜ் சப்போர்ட் மூலமாக நம்ம வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதுக்கான ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில். ஸோ அதுதான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் CWSN சொல்கிறது. ஸோ இதில் 3 அப்ரோச்சஸ் இருக்குது. 3 அணுகுமுறைகள் பார்த்தீங்கன்னா, சிறப்பு கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, இன்க்ளூசிவ் உள்ளடக்கிய கல்வி. ஸோ இதுதான் 3 அணுகுமுறை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸ்பெஷல் எஜுகேஷனா என்ன, செப்பரேட் டிசபிலிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்கூல்ஸ் வித் ட்ரெயின்டு டீச்சர்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். தனியாகவே அவங்களுக்குன்னு ஒரு பள்ளி இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்கூல் தான் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்றது. இதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஸ்கூல், அந்த தனி பள்ளி, அதில் நார்மல் சில்ட்ரன் இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க குழந்தையும் இதே மாதிரி ஒரு டிசபிலிட்டி குழந்தையாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கரிக்குலம் இருக்கும். அண்ட் பியர் இன்ட்ராக்ஷன் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக உதாரணங்களாக நம்ம வந்து VIHI, விஷுவலி இம்பேர்ட், ஹியரிங் இம்பேர்ட், ஆட்டிசம், டிஸ்லெக்ஸியா, மல்டிபிள் டிசபிலிட்டி ஸ்கூல்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அதுதான் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அப்படின்றது ஒருங்கிணைந்த கல்வி. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ரெகுலர் ஸ்கூல் வித் ஸ்பெஷல் சப்போர்ட்ஸ். ரெகுலர் ஸ்கூல்ஸில் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க குழந்தையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். சிறப்பு தேவையுடைய குழந்தையும் பொது பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு சிறப்பு ஆதரவு வழங்கப்படுகிறது. இதோட ஃபீச்சர்ஸ், அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கூல் கேம்பஸ், வழக்கமான பள்ளி வளாகம் தான் இருக்கும். இதுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் மாதிரி இருக்காது. ரெகுலர் கிளாஸ் ரூம் ப்ளஸ் ஸ்பெஷல் சப்போர்ட். ஸ்பெஷல் ஸ்கூலில் எப்படி ஸ்பெஷல் சப்போர்ட் தராங்களோ அது ப்ளஸ் ரெகுலர் கிளாஸ் ரூமோட இருக்கும். ரிசோர்ஸ் ரூம்ஸ் இருக்கும், வள அறைகள். ரெகுலர் அண்ட் ஸ்பெஷல் டீச்சர் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெகுலர் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்பெஷல் டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பொறுப்பை வந்து பகிர்ந்துக்குவாங்க. சைல்டு அட்ஜஸ்ட் டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அந்த சைல்டு வந்து அந்த சிஸ்டத்துக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் பார்ஷியலாக வந்து பியர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ சேம் ஏஜ் சில்ட்ரன் கூட பேசிக்குவாங்க. நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி என்ன சொல்லுதுன்னா, ஆல் சில்ட்ரன் லேர்ன் டுகெதர் இன் த சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம், த ஸ்கூல் அடாப்ட்ஸ் டு லேர்னர் டைவர்சிட்டி. அந்த வேற்றுமையை பொறுத்து, அந்த சில்ட்ரன் ஆர் டைவர்சிஃபைட், ரைட், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கூல் வந்து அடாப்ட் பண்ணிக்குது.
இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம், ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் அண்ட் டீச்சிங் இருக்கும், சப்போர்ட் சர்வீசஸ் இருக்கும், மேக்ஸிமம் பியர் இன்டராக்ஷன். அதாவது குழந்தைங்க ஒன்னோட ஒன்று பேசிக்க விடுவாங்க. அண்ட் ஸ்கூல் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த சைல்ட். அந்த ஸ்கூலே வந்து தன்னை மாற்றி அமைச்சுக்கும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ், ஸோ நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்கிறோம், இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்கிறோம், இன்க்ளூசிவ்னு சொல்கிறோம். இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு செப்பரேட் ஸ்கூலாக இருக்கும். இது ஒரு ரெகுலர் ஸ்கூல் தான் வித் ஸ்பெஷல் கிளாஸ். இது வந்து சேம் ரெகுலர் கிளாஸ் ரூம். ஸோ எல்லாத்தையும் ஒரே வழக்கமான ஒரு பள்ளி மாதிரி தான் அது இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு அவங்களுக்கு தரப்படும். பட் இந்த இடத்துல வந்து நார்மலாக இருக்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஸ்பெஷலாக செட்டிங் ஃபார் த சைல்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டடில் சைல்டு அட்ஜஸ்ட் வித் சப்போர்ட், ஆதரவுடன் குழந்தை மாற்றம் பெறுகிறது. ஸ்கூல் அடாப்ட்ஸ் டு த சைல்டு, ஸ்கூலே தன்னை மாற்றி அமைச்சுக்குது அந்த குழந்தைக்காக. பியர் இன்ட்ராக்ஷன் இங்கே மினிமமாக தான் இருக்கும், இங்கே பார்ஷியலாக இருக்கும், இங்கே மேக்ஸிமம் ஹையஸ்ட். டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல்லாகவே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸாக தான் இருப்பாங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில். இங்கே ரெகுலர் டீச்சரும் இருப்பாங்க, ஸ்பெஷல் டீச்சரும் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீச்சர் ப்ளஸ் சப்போர்ட் டீமே இங்கே இருக்கும். ஆதரவு குழுவுடன் பொது ஆசிரியர் ஒருத்தவங்க இருப்பாங்க. கரிக்குலம் இங்கே வந்து ஸ்பெஷல் கரிக்குலம், அடாப்டட் ரெகுலர் கரிக்குலம். இங்கே வந்து இந்த கரிக்குலம் எப்படி ஸ்கூல் தன்னை மாற்றி அமைச்சுக்குதோ, கரிக்குலமும் தன்னை மாற்றி அமைச்சிக்க கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரியர்ஸ் டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் வேஸ் டு ஓவர் கம் தெம். பேரியர்ஸ் அப்படின்னு, அதாவது தடைகள் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து வீல் சேரில் இருக்க குழந்தையா இருக்காங்க. பட் அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிளாஸுக்கு போகணும் அந்த குழந்தை. ஆனால் அங்கே ரேம்ப் ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்டேர் கேஸ் மட்டும்தான் இருக்குது, படிக்கட்டுகள் தான் இருக்குது. அப்போ the school removes this barrier by constructing a ramp or installing a lift. அப்படின்னா அந்த ஸ்கூல் ஓவர் கம் பண்ணிருச்சு அந்த தடையை, பேரியரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய தடை இருக்கும் ஒவ்வொரு டிசபிலிட்டி குழந்தைக்கும். அதான் அந்த ஸ்கூல் தான் வந்து மாற்றி அமைக்கணும். ஸோ உள்ளடக்கிய கல்விக்கான தடைகள் மற்றும் அவற்றை சமாளிக்கும் வழிகள். ஸோ பேரியர் அப்படின்றது என்னென்னா, எனி கண்டிஷன் தட் ப்ரிவென்ட்ஸ் அட்மிஷன், பார்ட்டிசிபேஷன், லேர்னிங் ஆர் சக்ஸஸ் இன் அன் எஜுகேஷன். அந்த குழந்தையோட சேர்வு, பங்கேற்பு, கற்றல் அல்லது வெற்றியை தடுக்கும் எந்த சூழலையும் நம்ம வந்து பேரியர் இல்லை தடை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் என்னென்ன பேரியர்ஸ் இருக்குது, என்னென்ன பேரியர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ஓவர் கம் பண்ண முடியும். உள்ளடக்கிய கல்வி தடைகள் என்னன்னு ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடினல் பேரியர்ஸ், மனப்பான்மையில் உள்ள தடைகள். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக், இந்த சொசைட்டியாக இந்த பப்ளிக் இந்த குழந்தைங்கள பார்த்தா என்ன நினைக்கிறது? எஜுகேட்டிங் தி சிடபிள்யூஎஸ்என், இந்த மாதிரி டிசேபிள் சில்ட்ரனை வந்து நம்ம கல்வி கொடுக்கிறது அன்னெசசரி. ஸோ கல்வி தேவையற்றது என்ன வந்து கருதுகிறாங்க. டீச்சர் எப்படி இருக்காங்க? அன்ட்ரெயின்டாக ஆர் அன்வில்லிங்காக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர விருப்பம் இல்லை. ஸோ பயிற்சி இல்லாமையும் விருப்பம் இல்லாமையும் இருக்காங்க. பியர் ரிஜெக்ஷன், அவங்க கூட படிக்கிற சேம் ஏஜ் சில்ட்ரன் எப்படி இருக்காங்க? டீஸ் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க, சோஷியலி அவங்கள ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க, நிராகரிப்பு, கேலி, கொடுமைப்படுத்துகிறாங்க. பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? ரொம்ப பயமாக இருக்குது அவங்களுக்கு. சேஃப்டி, அட்டென்ஷன் அண்ட் ஸ்லோ லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பெற்றோரின் அச்சம் வந்து பாதுகாப்பு, கவனம், மெதுவான கற்றல் இருக்கே இந்த குழந்தைக்கு அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கம்மிங் டு த இதுக்கான தீர்வுகள், ரெமெடிஸ் என்ன? அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய நடத்தணும், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், டிசபிலிட்டி சென்சிட்டைசேஷன், மாற்றுத்திறன் உணர்வூட்டல் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே வரணும். நெக்ஸ்ட்டு பேரண்ட்டை வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், பெற்றோருக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்டி புல்லிங், ஸோ இந்த மாதிரி புல்லிங், கொடுமைப்படுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் நம்ம உடனே எடுக்கணும். பாசிட்டிவ் டீச்சர் அண்ட் பியர் ஆட்டிடியூட், நேர்மறை மனப்பான்மை, இந்த குழந்தைங்கள்கிட்ட பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்ற விஷயம் பியருக்கும் டீச்சருக்கும் தெரியணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ், ஸோ அது ஆட்டிடியூட் என்ன, இந்த சமூகம் இந்த டீச்சர்ஸு ஸ்கூல் எல்லாம் வச்சிட்ருக்கு இந்த குழந்தைங்கிட்ட. சிஸ்டமேட்டிக் அப்படின்றது இந்த அமைப்பிலே என்ன மாதிரியான தடைகள் இருக்குது? கரிக்குலம் ரொம்ப ரிஜிடாக இருக்குது, நெகிழ்வற்ற பாடத்திட்டம், இன்ஃப்ளெக்சிபிள் டீச்சர், நெகிழ்வில்லாத கற்பித்தல் டீச்சர்ஸ் இருக்காங்க. இன்அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்குது. லார்ஜ் கிளாஸ் சைஸ், பெரிய வகுப்பறையாக இருக்குது. லேக் ஆஃப் கொலாபரேஷன், ஒத்துழைமை இன்மை இங்கே இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இல்லை.
சரி, இதுக்கான தீர்வு என்ன? கரிக்குலத்தை ஃப்ளெக்சிபிளாக ஆக்கணும், சைல்ட் சென்டர் டீச்சிங் இருக்கணும், ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட் மாற்று மதிப்பீடு கொண்டு வரணும், ரெடியூஸ் கிளாஸ் சைஸை கம்மி பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்க மேலே அதிக கவனம் நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். கோஆர்டினேட்டட் பிளானிங், ஒருங்கின திட்டமிடல் இருக்கணும். அடிக்குவேட் ஃபண்டிங், இதுக்கு தேவையான நிதி வேணும். அண்ட் கண்டினியூஸ் டீச்சர் ட்ரைனிங், இது சம்பந்தமான ஆசிரியர் பயிற்சி நிறைய வந்து நடத்தணும் டீச்சர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பேரியர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் அசஸபிலிட்டி பேரியர்ஸ், கட்டமைப்பு மற்றும் அணுகல் தடைகள் என்ன? ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் லொக்கேஷன், போக்குவரத்து அண்ட் பள்ளி அமைவிடம். ஸோ அதுவே இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப தூரம் போக முடியாத குழந்தையா இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டே வந்து ஒரு தடையாக இருக்குது. இன்அக்சசபிள் பில்டிங்ஸ், பில்டிங்கை அக்சஸ் பண்ண முடியாது, நிறைய படிக்கட்டு வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் அணுக முடியாத ஒரு கட்டிடமாக இருக்குது இந்த ஸ்கூல் அப்படின்றது. லேக் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்பெசிலிட்டி, மாற்றுத்திறன் சார்ந்த வசதியின்மையாக இருக்குது இந்த ஸ்கூல், இன்க்ளூடிங் த ரெஸ்ட் ரூம். அண்ட் நோ பிரெய்லி விஷுவல் ஆர் ஹியரிங் சப்போர்ட், எதுவுமே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை ஸ்கூல்ஸில். ஸோ இதுக்கான ரெமெடிஸ் என்ன? ரேம்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் அமைச்சு தரது, வைட் டோர்ஸ் அண்ட் பாத்வேஸ் அமைச்சு தரது இந்த குழந்தைங்க போகிறதுக்கு வரதுக்கு, அண்ட் அக்சசபிள் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரது, பிரெய்லி அண்ட் விஷுவல் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்குது அந்த ஸ்கூலில், அசிஸ்டிவ் டெக்னாலஜி, உதவி தொழில்நுட்பம் இருக்கணும் அந்த ஸ்கூலில். கமிங் டு த வேஸ் அண்ட் மீன்ஸ் டு ப்ரொமோட் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷன், வெற்றிகரமான உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் வழிகளும் முறைகளும் என்னென்ன? ஸோ இந்த இடத்துல ஒரு குழந்தையால் லெசனை புரிஞ்சிக்க முடியுது, நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க, ஆனால் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது, கையில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள ஓரலாக நம்ம ஆன்சர் பண்ண விடணும், அவங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு ஃப்ளெக்சிபிள் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட். அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹெல்ப் பண்ணணும். அதனால பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், நேர்மறை மனப்பான்மை. அதுதான் வந்து ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு வழிவகுக்கும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல் இன்க்ளூஷனும் கூட. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறை மனப்பான்மை, அவேர்னஸ் இருக்கணும், டிக்னிட்டி இருக்கணும், அக்செப்டன்ஸ், விழிப்புணர்வு, கண்ணியம், ஏற்றுக்கொள்ளுதல். ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்சஸ், உடல் அணுகல், முன்னாடி சொன்ன மாதிரி ரேம்ஸு, டாய்லெட்டு, டிரான்ஸ்போர்ட்டு. மூணாவது ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம், நெகிழ்வான பாடத்திட்டம், சைல்ட் ரெலவெண்ட்டாக, அடாப்டபுளாக, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தக்கதாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் டீச்சிங், விஷுவல், ஓரல், ஆக்டிவிட்டி, டெக்னாலஜி எல்லாமே இருக்கணும். காட்சி, வாய்மொழி, செயல்பாடு, தொழில்நுட்பம். அசஸ்மெண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். மதிப்பீட்டில் மாற்றம், ரைட்டிங், ஸ்பீக்கிங், ட்ராயிங், ப்ராக்டிக்கல், எழுத்து, பேச்சு, வரைதல், செய்முறை, இந்த மாதிரி வந்து பண்ண வைக்கணும் அசஸ்மெண்ட்டை. ஃபேமிலியும் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. குடும்பம் பங்கேற்கணும், வீட்டில் பெற்றோர் ஆதரவு, கம்யூனிட்டியாகவும் நம்ம வந்து பங்கேற்கணும். என்ஜிஓஸ், லோக்கல் சப்போர்ட் ரிசோர்ஸஸ், அரசு சார் அமைப்புகள், உள்ளூர் ஆதரவு வளங்கள், ட்ரைனிங், டீச்சர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அண்ட் ரீட்ரைனிங், பயிற்சி மற்றும் மறுபயிற்சி, கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்கும், தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு, கவர்மெண்ட் பாலிசிஸ், அரசின் கொள்கைகள் வந்து இது வந்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கும், கைட்லைன்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் மானிட்டரிங், வழிகாட்டல், நிதி, கண்காணிப்பு கவர்மெண்ட் தான் ஏற்படுத்தி தரணும். ஸ்டேக் ஹோல்டர் கோஆப்ரேஷன், பங்குதாரர் ஒத்துழைப்பு, டீச்சர், பேரண்ட்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டுகெதர் எல்லாமே இதை பண்ணும். ஆசிரியர், பெற்றோர், நிபுணர்கள், அவங்கள தான் நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். தே மஸ்ட் கோஆப்ரேட் ஃபார் திஸ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஆசிரியர் மற்றும் பங்குதாரர்களின் திறன் மேம்பாடு பங்கும். ஸோ ஒரு டீச்சர், பேரண்ட்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் தர்றவங்க அந்த குழந்தைக்கு எல்லாரும் சேர்ந்து டுகெதராக ஒர்க் பண்ணால் தான் அந்த குழந்தைக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க முடியும். இப்போ ஆட்டிசம் பாதித்த குழந்தையே இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த குழந்தைக்காக வேலை செய்யணும். பை யூஸிங் விஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபிக்ஸ்டு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, குவைட் சீட்டிங் ஏரியா கிளாஸ் ரூமில் வச்சு இருக்குது அந்த குழந்தைக்காக. ஸோ ஹியர் ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல் மஸ்ட் இன்வால்வ் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா என்ன? கெப்பாசிட்டி பில்டிங்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே எஃபர்ட் போட்டு பாடுபடுறோம். ஸோ அதுக்கான
நாலேஜை டெவலப் பண்ணுறது, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, ஆட்டிடியூட் அண்ட் ப்ரொஃபஷனல் காம்பிட்டன்ஸ். ஸோ அப்போ தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். தேவையான அறிவு, திறன், மனப்பான்மை மற்றும் தொழில்முறை தகுதியை வளர்ப்பதே திறன் மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். இதில் ரெகுலர் டீச்சர்ஸ் அவங்க ரொம்ப முக்கியம். பொது ஆசிரியர்கள், அது தவிர ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணுறவங்க, ரிசோர்ஸ் டீச்சர்ஸ், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் வள ஆசிரியர்கள், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க, பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், சில்ட்ரன் அண்ட் பியர் குரூப், கம்யூனிட்டி அண்ட் என்ஜிஓ மெம்பர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் அஃபீஷியல்ஸ். ஸோ எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு. அது தவிர கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் டீச்சர்ஸ், ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு. எப்படி? ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங், பணிக்கு முந்தைய பயிற்சி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் டிசபிலிட்டி ரிலேட்டட் காம்பனன்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன், அதை வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம் டீச்சர் ட்ரைனிங்கில். இன் சர்வீஸ் ட்ரைனிங் அப்படின்றது பணியிடை பயிற்சி, கண்டினியூஸ் ட்ரைனிங் டு அப்டேட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். அறிவும் திறன்களும் மேம்பட தொடர்ச்சியான பயிற்சி தேவை. டிசபிலிட்டி அவேர்னஸ், இந்த மாதிரி டிசபிலிட்டி சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸை கொண்டு வருது. அண்ட் இன்க்ளூசிவ் டீச்சிங் ஸ்கில்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் நீங்கள் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன், யூடிஎல் இதெல்லாம் பண்ணணும்னு வந்து சொல்லித்தரணும் டீச்சர்ஸ்க்கு. அசஸ்மெண்ட் ஸ்கில்ஸும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கணும். ஃபார்மேட்டிவ் அண்ட் மல்டி மோடல், நிறைய வகையான பன்முறை மதிப்பீடாக இருக்கணும் அது. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். இந்த டீச்சர் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல் நீட்ஸ். அந்த குழந்தைக்கான ஸ்ட்ரென்த்து, இன்ட்ரெஸ்ட், சேலஞ்சர் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஃப்ளெக்சிபிள் லேர்னிங்காக இருக்கணும். நெகிழ்வான கற்றலை திட்டமிடணும். அடாப்ட் கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட், பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டை மாற்றி அமைக்கணும். கிரியேட் அ பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட், அந்த கிளாஸ் ரூமே அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பெக்டோட, அக்செப்டன்ஸோட, பிலாங்கிங்கோட உருவாக்கணும். என்கரேஜ் த பியர் சப்போர்ட், சக மாணவர் ஆதரவு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். கொலாபரேட் வித் அதர்ஸ், மற்றவங்களோட ஒத்துழைச்சி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். மானிட்டர் த ப்ராக்ரஸ், நீங்கள் அந்த ப்ராக்ரஸை யூ ட்ராக் த லேர்னிங், அடாப்ட் த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கிவ் த ஃபீட்பேக் அக்கார்டிங்லி. நெக்ஸ்ட் கம்மிங் த ரோல் ஆஃப் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பிற பங்குதாரர்களின் பங்கு என்ன? ஸோ இது தவிர இந்த பள்ளி நிர்வாகிகள், ஸோ அவங்க வந்து இந்த இன்க்ளூசிவ் லீடர்ஷிப், பேரியர் ஃப்ரீ ஸ்கூலு, அலோகேட் த டீச்சர் ரிசோர்சஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அது தவிர மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பேரண்ட்ஸு தே மஸ்ட் ஷேர் சைல்டு இன்ஃபர்மேஷன், சப்போர்ட் த லேர்னிங் அட் ஹோம் அண்ட் ஜாயின் த பிளானிங் அண்ட் மீட்டிங் எல்லாமே. பியர்ஸ், சக மாணவர்கள் அக்செப்ட் த இந்த சில்ட்ரனை, சிடபிள்யூஎஸ்னை, ப்ரிவென்ட் த டீசிங் அண்ட் புல்லிங் அண்ட் கிவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் தரணும். ஸோ இதில் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் ஆன்சர்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரிக்வயர்ட் ஃபார் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த உட்கட்டமைப்பு. ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ், இந்த குழந்தைகளுக்கான மெட்டீரியல்ஸ், இப்போ ஒரு ரேம்பாக இருக்கலாம், டோர்ஸ் வந்து ஒய்டாக வச்சுருக்கலாம், அக்சசபிள் டாய்லெட்ஸாக இருக்கலாம், பிரெய்லி சைன்ஸாக இருக்கலாம், விஷுவல் அலார்மாக இருக்கலாம், அசிஸ்டிவ் டிவைஸாக இருக்கலாம். எல்லா சைல்டுக்கும் இது தேவை. அவங்க ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகணுன்னாலே சில ஃபிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு வீல் சேர் தேவைப்படுது. ஸோ அப்போ தான் அவங்களால ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். அண்ட் அவங்க சேஃபாக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற உணர்வு அவங்களுக்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நம்ம ஏற்படுத்தி தரணும். அக்சசபிள் ஸ்கூல் லொக்கேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அணுகக்கூடிய பள்ளியாக இருக்கணும், அமைவிடமும் போக்குவரத்தும். நியர்பை கம்யூனிட்டியில், சமூகத்திற்கு அருகில் இருக்கணும். அக்சசபிள் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். சேவ் ட்ராப் ஆஃப் அண்ட் பிக்கப் இருக்கணும். ரேம்ப்ஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் ஏற்படுத்தி தரணும் இந்த குழந்தைங்களுக்கு. ப்ராப்பர் ரேம்ப்பு, ஹேண்ட் ரெயிலோட அண்ட் லிஃப்ட்ஸ் இன் மல்டி ஸ்டோரி பில்டிங், லிஃப்ட்டு கூட அமைச்சு தரலாம். சப்போஸ் ரொம்ப பெரிய மாடி கட்டிடமாக இருந்தால். பாத்வேஸ், டோர்ஸ் அண்ட் காரிடோர்ஸ், பாதைகள், கதவுகள் மற்றும் நடைபாதைகள். இதில் வந்து லெவல் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி பாத்ஸாக இருக்கணும். வைடு டோர்ஸ் அண்ட் காரிடோர்ஸ் இருக்கணும், ஏன்னா இடிச்சிக்க கூடாது. ஈஸி டோர் ஹேண்டில்ஸ் இருக்கணும், திறந்து மூடக்கூடிய டோர்.
அவங்க அந்த டிசபிலிட்டி சில்ட்ரன். அண்ட் அக்சசபிள் கிளாஸ் ரூம், அணுகக்கூடிய கிளாஸ் ரூமாக இருக்கணும். வீல் சேருக்குன்னு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். சக்கரை நாற்காலிக்கான இடம் இருக்கணும். அட்ஜஸ்டபிள் டேபிள் அவங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சூட்டபிள் சீட்டிங் அண்ட் குட் லைட் அண்ட் வென்டிலேஷன் இருக்கணும். உள்ள காற்று வெளிச்சம் வரும். அண்ட் கிளியர் வியூ ஆஃப் டீச்சர் அண்ட் போர்டு. ஏன்னா அவங்க வந்து சில சமயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் போர்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சு தரணும். ஸ்பேஸ் ஃபார் அசிஸ்டிவ் டிவைசஸ், உதவி சாதனங்களுக்கான இடம் நம்ம ஏற்படுத்தி தரணும். டாய்லெட்ஸ் மெயினாக அக்சசபிளாக இருக்கணும். வைட் என்ட்ரன்ஸ் இருக்கணும். டாய்லெட்ஸில் ஹேண்ட் ரெயில் வச்சுக்கணும். சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் இது வந்து நான் ஸ்லிப்பரரியாக இருக்கணும். அவங்க விழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது. அக்சசபிள் காமன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அணுகக்கூடிய பொது வசதிகள் வந்து லைப்ரரி ஆக்சஸ் பண்ணக்கூடியதால, ப்ளே கிரவுண்டு, லேபு எல்லாத்துக்கும் அவங்க முடிகிற மாதிரி ஒரு நிலைமையை ஒரு சரௌண்டிங்கை ஏற்படுத்தி தரணும். டைனிங் ஹாலு, ட்ரிங்கிங் வாட்டரு, அசம்பிளி ஹாலு, ஸோ இது எல்லாமே அக்சசபிளாக இருக்கணும் அந்த குழந்தைக்கும். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் லேர்னர்ஸ் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ், கண்ணில் குறைபாடு உள்ள குழந்தைக்கு நம்ம என்ன ஏற்படுத்தணும்? பிரெய்லி டெக்ஸ்ட் புக்ஸு, பிரெய்லி ஸ்லேட் அண்ட் ரைட்டிங் டிவைசஸ், ஆடியோ புக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரீடர்ஸ், டாக்டைல் சயின்ஸ் அண்ட் கைடிங் பார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர் லைட்டிங் ஃபார் லோ விஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் கிளாஸ் ரூமில். அது தவிர ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருந்துச்சு, செவித்திறன் குறைபாடு இருந்த குழந்தைக்கு விஷுவல் டீச்சிங் எய்ட்ஸ் இருக்கணும். சைன் லாங்குவேஜ் சப்போர்ட், சூட்டபிள் சீட்டிங் அண்ட் கிளியர் விசிபிலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ஃபேஸ். ஹியரிங் சப்போர்ட் டிவைசஸ், ஏன் விசிபிலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ஃபேஸ் தெரியணும்? டீச்சர் சைன் லாங்குவேஜ் இல்லைனா லிப் ரீடிங் மூலமாக தான் இவங்க கற்றுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜி, உதவி தொழில்நுட்பம், ஏதாவது கணினி மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, அடாப்டட் கீபோர்ட்ஸ் மூலமாக, மாற்றியமைக்கப்பட்ட விசைப்பலகைகள் மூலமாக, கம்யூனிகேஷன் டிவைசஸ் மூலமாக, தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக, ஆடியோ மெட்டீரியல்ஸ், ஒளி பொருட்கள் மூலமாக, அதர் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ், பிற உதவி தொழில்நுட்பங்கள் மூலமாக நம்ம வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படியாவது அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி தரணும். ஸோ இன்க்ளூசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட் ஹெல்ப்ஸ் த சில்ட்ரன் மூவ் இண்டிபெண்ட்லி அண்ட் பார்ட்டிசிபேட் ஃபுல்லி அண்ட் லேர்ன் சேஃப்லி. உள்ளடக்கிய உட்கட்டமைப்பு அப்படின்றது குழந்தைகள் சுயமாக நகர, முழுமையாக பங்கேற்க, பாதுகாப்பாக கற்க உதவுகிறது. அதுதான் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.